வணக்கம் மக்களே. இன்று நம்ம பிக் மாஸ்டரில் பார்க்க இருக்கக்கூடிய பாட தலைப்பு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலான குப்பைகள் நிலப்பரப்பின் மீது கொட்டப்படுகின்றன. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மட்டும் 5400 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் கொட்டப்படுகிறது. குறிப்பாக கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி பகுதிகளில் அவை கொட்டப்பட்டு மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இத்தகைய திடக்கழிவுகள் முறையாக சுத்திகரிக்கப்படாததனால் துர்நாற்றத்தையும் உண்டாக்குகிறது. குப்பையாக வெளியேற்றப்படுகின்ற அனைத்து பொருட்களுமே திடக்கழிவுகள் என அழைக்கப்படுகின்றன. குறிப்பாக நகராட்சி கழிவுகள். இத்தகைய நகராட்சி கழிவுகளை நாம் காகிதம் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்ந்து எரிக்கும் போது அவை டையாக்சின் என்ற நச்சு வாயுவை வெளியிடுகிறது. அவை புற்றுநோயை கூட ஏற்படுத்தி விடுகிறது. எரித்தல் முறைக்கு மாற்றாக சுகாதாரமான குப்பை நிரப்பும் இடங்கள் உருவாக்கப்படுகின்றன. இத்தகைய இடங்களில் திடக்கழிவுகள் கொட்டப்பட்டு மண்ணால் மூடப்படுகிறது. இதுவும் தற்சமயம் ஒரு சிறந்த தீர்வாக அமையவில்லை. ஏனெனில் பெருநகரங்களில் குப்பையின் அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது. அத்தகைய குப்பைகளை சுகாதாரமான குப்பை நிரப்பும் இடங்களில் இட்டு மண்ணை மூடும்போது அவை நிலத்தடி நீரை கூட மாசுபடுத்தி விடுகிறது. குப்பைகள் பெரும்பாலும் மட்கும் தன்மையுடையது, மட்காத தன்மையுடையது, மறு சுழற்சி செய்யக்கூடியவை என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இவற்றில் மறு சுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளை பழைய பொருட்களை வாங்குபவர்களே தரம் பிரித்து விடுகிறார்கள். மட்கும் குப்பைகளை நாம் நிலத்தில் ஒரு பள்ளம் தோண்டி அவற்றை மண்ணை போட்டு மூடிவிட்டாலே இயற்கையாகவே அத்தகைய மட்கும் குப்பைகள் சிதைந்து விடுகிறது. மட்காத குப்பைகளை மட்டுமே நாம் இப்பொழுது அகற்ற வேண்டும். குப்பையினுடைய உற்பத்தியை குறைப்பதே நமது முக்கிய நோக்கமாக இருந்தாலும் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் மிக அதிகமானது மட்காத பொருட்களே. காரணம், நாம் பயன்படுத்துகின்ற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டின் உரையில் கூட பிளாஸ்டிக் அடுக்குகள் காணப்படுகிறது. அது மட்டுமா, பால், தண்ணீர் போன்றவை கூட பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டது. நாம் அதிகம் பணம் செலவழித்து சுற்றுச்சூழலையே அதிகமாக மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இனிமேலாவது நாம் துணிப்பைகளை பயன்படுத்துவோம். கதிரியக்க கழிவு. அணுமின் நிலையங்களினுடைய பல்வேறு செயல்பாட்டுகளினால் கதிரியக்க கழிவுகள் திட, திரவ மற்றும் வாயு வடிவில் வெளிப்படுகிறது. இத்தகைய கழிவுகள் சில மணி நேரம் முதல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை கதிரியக்க தன்மையோடு காணப்படுகிறது. தொடக்கத்தில் அணுசக்தி என்பது மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒரு மாசு ஏற்படுத்தாத வழியாகத்தான் தென்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் அணுசக்தியின் பயன்பாடுகளில் 2 மிக கடுமையான சிக்கல்கள் வந்தது. ஒன்று 3 மைல் ஐலாண்ட்ஸ் மற்றும் செர்னோபில் ஆகியவற்றில் ஏற்படுத்தப்பட்ட தற்செயலான கசிவு. இரண்டாவது, கதிரியக்க கழிவுகளை பாதுகாப்பான முறைகளில் அகற்றுதல். கதிரியக்க கழிவுகளை சுத்திகரித்து சேமித்து வைத்து படிப்படியாக வெளியேற்றப்பட வேண்டும். கதிரியக்க கழிவுப் பொருட்களினுடைய உற்பத்தியை முடிந்த அளவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். குறைந்த வாழ்நாள் அளவு கொண்ட கதிரியக்க தன்மையுள்ள கழிவுகளை நீர்த்தல் மற்றும் பரவுதல் முறையில் நாம் நீக்கிவிடலாம். அதே போல அதிக வாழ்நாள் அளவு கொண்ட கதிரியக்க கழிவுகளை செறிவூட்டல் முறையில் நீக்கிவிடலாம். அணுக்கழிவுகளில் மிக முக்கியமானது பயன்படுத்தப்பட்ட எரிபொருள். இத்தகைய பயன்படுத்தப்பட்ட எரிபொருள்களை குளிர்விப்பு தொட்டிகளுக்குள் அனுப்பப்படுகிறது. ஏனெனில் அணுக்கரு சிதைவின் போது உருவாகின்ற வெப்பத்தை உறிஞ்சி சுற்றுப்புறத்தின் கதிர்வீச்சிலிருந்து காப்பாற்றுகிறது.
இது மட்டுமல்ல, அணுக்கரு கழிவுகளை சிமெண்ட் பெட்டகங்களில் மூடி வைப்பதன் மூலமாகவும் அவை மற்றொரு பொருட்களுடன் வினைபுரிந்து அல்லது சிதைவடைவதை தடுக்கிறது. ஒரு போதுமான முன் செயலாக்கத்திற்கு பிறகு அணுக்கழிவுகளை பாறைகளுக்குள்ளோ அல்லது பூமியின் மேற்பரப்பிலிருந்து 500 மீட்டர் ஆழத்திற்குள் தகுந்த கவசமிட்ட கொள்கலனில் மூடி அவை அகற்றப்படுகிறது. இவை நம் நாட்டில் தாராப்பூர் மற்றும் கல்பாக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அணுக்கழிவிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக மரபணு மாற்றங்களை கூட உருவாக்கி விடுகிறது. அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சானது உயிர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே அணுக்கழிவு என்பது மிகவும் வீரியமிக்க ஒரு கழிவுப் பொருளாகும். மருத்துவ கழிவுகள் மருத்துவமனை மூலம் உருவாக்கப்பட்ட தொற்று பொருட்களை கொண்ட கழிவுகள் மருத்துவ கழிவுகள் என அழைக்கப்படுகிறது. உதாரணம், இரத்தம், சிறுநீர், உடல் திரவங்கள், உடல் பாகங்கள், தூக்கி எறியப்பட்ட ஊசிகள், ஒற்று துணிகள், கை உறைகள், திசுக்கள் ஆகும். மருத்துவமனை கழிவுகளை கையாள்வதிலும் மிகுந்த கவனம் தேவை. ஏனெனில் அவை தொற்றுத்தன்மை உடையது. மருத்துவமனை கழிவுகளை அகற்றுவதில் மிக முக்கியமான முறை எரித்தல் மற்றும் தொற்று நீக்கும் முறை. குறிப்பாக வேதி தொற்று நீக்கம், ஆவி தொற்று நீக்கம் ஆகும். மின்னணு கழிவுகள் பழுது பார்க்க முடியாத கணினிகள் மற்றும் பிற மின்னணு பொருட்கள் மின்னணு கழிவுகள், தட் இஸ் வேஸ்ட் என அழைக்கப்படுகிறது. இவை பெரும்பாலும் நிலப்பரப்பில் புதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகளில் உருவாகும் இத்தகைய மின்னணு கழிவுகள் வளரும் நாடுகளான குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்கு மறுசுழற்சி செய்வதன் மூலம் இரும்பு, சிலிக்கான், தாமிரம், நிக்கல் போன்ற உலோகங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இத்தகைய மறுசுழற்சி மனித உழைப்பை கொண்டே மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் தொழிலாளர்கள் மின்னணு கழிவுகளின் நச்சு பொருள்களுக்கு ஆளாக நேரிடுகிறது. நெகிழி கழிவுகள். நெகிழிகள் பெரும்பாலும் குறைந்த மூலக்கூறு எடையுள்ளது. இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத ஒரு கரிம பாலிமர் ஆகும். இவை குண்டு துளைக்காத ஆடைகள், பொம்மைகள், பைகள், மருத்துவமனை கருவிகள், உணவு பாத்திரம் உள்ளிட்ட பல பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன. நகராட்சி பகுதிகளினுடைய கழிவுகளில் பெரும் பகுதி நெகிழி கழிவுகளே. இத்தகைய நெகிழி கழிவுகளை குறைப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஜனவரி 1, 2019 முதல் ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. பெங்களூரை சேர்ந்த 57 வயதான அகமது கான் என்பவர் பிளாஸ்டிக் சாக்குப்பைகளை தயாரித்துக் கொண்டிருந்தார். இவர் பிளாஸ்டிக் கழிவுகள் ஒரு தீராத பிரச்சனை என்று அறிந்து அவர் பாலிபிளண்ட் என்னும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் நுண்ணிய பொடியை கண்டறிந்தார். இத்தகைய பாலிபிளண்ட் சாலை அமைக்க பயன்படுத்தப்படும் பிட்டு மண்ணுடன் கலக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய சாலைகள் நீர் விலக்கும் பண்பையும் அதிக ஆயுளையும் பெற்றது. 2002ஆம் ஆண்டிற்கு முன்னதாகவே பெங்களூரில் 40 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இத்தகைய பாலிபிளண்ட் பயன்படுத்தப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டது. நெகிழி கழிவுகளுக்கான ஒரு முக்கிய தீர்வு என்றால் 4R: ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். அதாவது மறுத்தல், குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல். பாலிபிளண்ட் போன்ற ஒரு புதுமையான கண்டுபிடிப்புகளால் தான் பிளாஸ்டிக் கழிவுகளால் நாம் மூச்சு திணறும் நிலையிலிருந்து விடுபட்டிருக்கிறோம்.